அந்நிய தொழிலாளர்களை நம்பியே நாட்டில் உணவகத்துறை அண்மைய காலமாக இயங்கி வருகிறது. ஆனால் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கி அரசாங்கம் உணவகத்துறைக்கான அந்நிய தொழிலாளர் தெரிவிப்பு நடவடிக்கையை முற்றாக நிறுத்திவிட்டது. இதனால் சுமார் 25,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பற்றாக்குறையுடன் உணவகத்துறை மிகப்பெரிய பாதிப்புகளையும் சவால்களையும் எதிர்நோக்கி வருவதாக மலேசிய இந்திய முஸ்லிம் உணவக உரிமையாளர் சங்கம் பிரிஸ்மாவும் மலேசிய இந்திய உணவக உரிமையாளர்கள் சங்கம் பிரிமாசும் இணைந்து தங்களின் மனக்குமுறலை வெளிப்படுத்தின. தொழிலாளர் பற்றாக்குறை குறித்து மனிதவளத்துறையிலிருந்து பிரதமர் துறை வரை பல்வேறு மனுக்களை உணவக சங்கங்கள் கடந்த ஆண்டு வழங்கியிருந்தும் இன்னும் அதற்கு எவ்வித சுமூக தீர்வையும் அரசாங்கம் அறிவிக்கவில்லை. இவ்வாண்டிலாவது அதற்கான உரிய தீர்வை நடப்பு அரசாங்கம் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையில் உணவக உரிமையாளர்களின் முதன்மையான 3 முக்கிய கோரிக்கைகளை முன்வைக்கப் போவதாக பிரிஸ்மாவின் தலைவர் டாத்து அஜி ஜவஹர் அலி கூறினார். அதில் முதல் கோரிக்கையாக மாற்று தொழிலாளர்கள் கொள்கை முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முனைய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். உதாரணத்துக்கு ஒரு 10 ஒர்க்கர்ஸ் எனக்கு கோத்தா இருக்குது. அந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு 10 வருஷம் முடிஞ்சு போகிறாரோ இல்லை இடையில முடிச்சுட்டு போயிட்டாருன்னா செக்அவுட் மெமோட ப்ராப்பராக மெடிக்கல் அன்ஃபிட் சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு ஆள் போயிட்டா ரிப்ளேஸ்மெண்ட் ஸ்கீம் இருந்துச்சு. இது சென்ட்ரல் ஒரு 10-15 வருஷமாக வந்து இந்த ஸ்கீம் வந்து இது அமல்படுத்தாமல் இருக்கிறாங்க. அந்நிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையை 25 லட்சத்திற்கும் மேலாக அதிகரிக்கக்கூடாது என்பது அரசாங்கத்தின் நோக்கமாக இருந்தாலும் நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இந்திய மற்றும் இந்திய முஸ்லிம் உணவகங்களுமாக சேர்த்து தமது தரப்பு 25,000 பணியாளர்களை மட்டுமே விண்ணப்பிப்பதாக அவர் கூறினார். அதையும் மீறி போதுமான பணியாளர்கள் இல்லாவிடில் கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு பிந்தைய காலகட்டத்தை போல உணவகங்களை மூடுவதை தவிர்த்து வேறு வழியில்லை என்றும் அவர் தமது ஆதங்கத்தை தெரிவித்தார். அதேபோன்று அந்நிய தொழிலாளர்களுக்கான 18 45 வயது வரம்பை 18 60 உயர்த்துமாறு அரசாங்கத்திடம் மற்றொரு பரிந்துரை வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உதாரணத்துக்கு போயிட்டு நம்ம கோத்தா இருந்தாலும் அந்த ஒர்க்கர்ஸாக திரும்பி கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த வயசு லிமிட் வந்து 18 to 45. அதனால தான் மெயினாக கேட்குறோம். ஏன்னா ஒரு நல்ல சேஃப்னா ஒரு நல்ல குக்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 50 வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க. அதையும் மேலே நம்ம ஃபீல் பண்ணியிருக்கிறோம். மேலும் அந்நிய தொழிலாளர்களுக்கான இரட்டிப்பு லேவி கட்டண நடைமுறையையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும். குறிப்பாக அந்நிய தொழிலாளர் தெரிவிப்பு பிரச்சினைக்கு உகந்த தீர்வு காணும் வரை இந்த லேவி கட்டண முறை ஒத்திவைக்கப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் பெரும் பயனடைவார்கள் என்று பிரிமாஸ் தலைவர் டாத்து ஜே கோவிந்தசாமி தெரிவித்தார். ரெண்டு சைடும் எம்ப்ளாயரும் சரி எம்ப்ளாயிக்கும் சரி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து முன்ன உள்ள மாதிரியும் இல்லை இப்போ வர ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்களும் வந்துட்டு இங்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும்னு சொல்லி வராங்க இங்கே. ஸோ அப்போ வரும்போது இங்கே வந்துட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு 2 வருஷம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இல்லை ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து வேறு நாட்டுக்கு போகிறதுக்கு உள்ள இதை இது பண்ணுறாங்க. லைக் அவங்க வந்து UK போகணும், சிங்கப்பூர் போகணும், இல்லாட்டி வேறு இன்னும் நிறைய கரன்சியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பெருசாக இருக்கிற நாட்டுக்கு போகணும்னு சொல்லி ஹாங்காங், ஜப்பான் இந்த மாதிரி போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்குது இந்த இடத்துல பிரச்சனை. எனவே உணவகத்துறைக்கு புதிதாக ஒதுக்கீட்டு முறை தேவையில்லை என்றும் இருக்கின்ற தொழிலாளர் ஒதுக்கீட்டை நிலைநிறுத்தினாலே போதுமானது என்றும் கோவிந்தசாமி கூறினார். இன்று அவ்விரு உணவக சங்கங்களும் இணைந்து கோலாலம்பூரில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் அக்கருத்தினை தெரிவித்தார்.